அனைவருக்கும் வணக்கம். உன்னை நீ வெறுக்காதே, உன்னை நீ நம்பு. நல்லா இருக்குல்ல? அது உன்னைங்கிறது நம்மை, என்னையும் தான். நான் ஏன் என்னை வெறுக்கணும்? எனக்கு எல்லாம் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது, உணர்வு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஏன் என்னை வெறுக்கணும்? அதுதான் சொல்கிறேன். நானே என்னை வெறுப்பதில்லை. அதனால தான் உன்னை நீ நம்ப, உன்னை நீ வெறுக்காதுன்னு சொல்கிறேன். உன்னைன்னு சொல்கிறது ரைட்டு. உங்களை நீங்களே வெறுக்காதீர்கள், மரியாதையாக சொல்லணும். இல்லை உன்னைன்னு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அதுதான். சிறப்புகள் இல்லாத உயிரினமே இந்த உலகில் இல்லை. துளசிக்கு ஒரு சிறப்பு, வில்வத்துக்கு ஒரு சிறப்பு. வில்வம் நான் மரமானே அப்படிங்கிறதுனால அது பெருமையாக துளசியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வில்வம் சாமிக்கு, சாமி நம்ம கோயிலில் போய் கொடுக்குறாங்க, இதில் கொடுப்பாங்க, அதாவது கொடுப்பாங்களே, தண்ணி கொடுப்பாங்களே, அதில் அந்த இலை சாமிக்கு காட்டிட்டு இந்த புனிதம்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து இந்த வில்வம் துளசி இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா துளசி சின்ன செடி, அதுவும் சாமிக்கு கொடுத்து ஆராய்ச்சி கொடுக்குற அந்த புனித நீரில் இருக்கும். வில்வம் பேர் மரம். ஸோ அதில் வில்வ இலையும் இருக்கும், துளசி இலையும் இருக்கும். ஸோ அங்கே இது மரத்துலேருந்து வந்தது, அது சிறந்தது, இங்கே துளசிலேருந்து வந்தது, இது தாழ்ந்ததெல்லாம் கிடையாது. அப்படித்தான் துளசியின் சிறப்பு எந்த விதத்திலையும் வில்வ மரத்தின் சிறப்புக்கு குறைந்தது இல்லை. கோயில் வாசலில் தான் வந்து மாமரத்தை கட்டியிருப்பாங்க, மாமரத்து இலையை. அதுக்காக அது கோயில் உள்ள சாமின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கோயிலில் உள்ள அந்த கற்பகிரகன்னு சொல்லக்கூடிய அந்த சிலைக்கு முன்னாடி போகாது. அதுக்காக மாமரம் வந்து தாழ்ந்ததா? யார் சொன்னது? துளசி இலையை நம்ம 3 வேளையும் திண்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட முடியுமா? இல்லை குழம்புக்குள்ளே தான் போட்டு அந்த மாங்காய் அழகாக சாப்பிட்ற மாதிரி துளசி இலையை போட்டு குழம்புல, சாம்பார்லேயோ, வேறு குழம்பு என்ன வத்த குழம்புலையோ இல்லை புளி குழம்புலையோ போட்டு சாப்பிட்ற மாதிரி துளசி இலையை போட்டு, துளசியோட வாசம் அந்த 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 சாம்பார் வாசத்தையும் கெடுத்துரும், புளிக்குழம்பு வாசத்தையும் கெடுத்துரும். வில்வத்தை போட்டதும் அப்படி தான். ஆனால் மாங்காயை போட்டு சாப்பிடலாம். துளசி இலையை வச்சு நம்ம ஊறுகாய் பண்ண முடியாது, வில்வ இலையை வச்சு நம்ம ஊறுகாய் பண்ண முடியாது. அதது நிலைகள் இருந்து பார்க்குறப்ப அது சிறந்தது, சிறப்பானது. இதுதான் உண்மை. துளசி வில்வத்தை பார்த்து நான் தாழ்ந்தவன் நினைக்கிறது இல்லை. வில்வம் வந்து மாமரத்தை பார்த்து என்னோட நீ உயரமாக இருக்கிற, அதனால் நான் தாழ்ந்தவன் நினைக்கிறது இல்லை. இப்படி தான் அது நினைக்கிறது இல்லை. நம்ம மட்டும் ஏன் நினச்சிக்கிறோம்? நம்மளை நம்பாமல் அது அவரால் முடியும், அவர்களால் என்னால் முடியாது. நம்மக்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நம்மகிட்ட உள்ள சிறப்பு என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் நம்ம போனோம்னா நம்ம சிறப்பாக ஜெயிக்கலாம், சிறப்பாக வாழலாம். இதை தான் நான் சொல்கிறேன். நம்மை நாம் நம்புவோம், அதேபோல் நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்களை யாரும் இதுக்கு நீ லாய்க்கு, இதை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. உங்களால் அது முடியும். ஏற்கனவே நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன், வீடியோவில். நீங்கள் தேக்கு மரம் என்று தெரிந்து விட்டால் நீங்கள் காத்திருங்கள், நெருப்புக்கு இரையாகாதீர்கள். குளிருக்கு நெருப்பை வெட்டுவாங்க, சமையலுக்கு மன்னிச்சுக்கணும், குளிர் காயறதுக்காக மரத்தை வெட்டி போட்டு குளிர் காய்வார்கள். அதே போல் சமைக்கிறதுக்கு மரத்தை வெட்டி போட்டு சமைப்பாங்க. அது மாதிரி சூழலுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் தேக்கு மரம் என்று. நீங்கள் தேக்கு மரம் என்று தெரிந்து விட்டால் உங்களை வெட்டி அடுப்பெரிக்கவோ குளிர்காய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க வெட்ட வந்தாலும் நீங்கள் ஒத்துக்காதீங்க. உங்கள் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு, நான் வந்து நாற்காலி செய்கிறதுக்கு, நான் வந்து ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு நான் பயன்படுவேன். அதேமாதிரி நீங்கள் சந்தன மரம் என்று தெரிந்தாலும் அடுப்பெரிக்கவோ குளிர்காயவோ வெட்ட அனுமதிக்காதீர்கள். உங்களை வச்சு எவ்வளவோ அற்புதமான பொருள்கள்லாம் செய்யலாம், நீங்கள் நறுமணம் வீசக்கூடியவர்கள். ஆதலால் உங்களுடைய சிறப்பு என்னவென்று நீங்கள் தயவு செய்து உணர்ந்தீர்கள்.
உங்களால் எது முடியும் முடியாது என்று தேர்ந்து அதில் தெளிஞ்சிருங்க. அது நடந்துட்டா உங்களுக்கு சிறப்பியல்கள், சிறப்பான விஷயங்கள் உலகத்துக்கு பயன்படும், உங்களுக்கும் பயன்படும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை நம்புவீர்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் உங்களை நம்புங்கள். இதான் விஷயம். ஆகையால் தெளிவாக உங்கள் சிறப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. உங்களுக்கும் அது நன்மை தரும், உலகிற்கும் அது நன்மை தரும். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திடத்துடன் இருங்கள். வாழ்க்கையில் துணிந்து நில்லுங்கள், செல்லுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். வாழ்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கிறோம்.